நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து அருமையான ஒரு தயிர் சோறு செய்ய போகிறோம். வெயில் வந்து எங்கே பார்த்தாலும் வெயிலாகவே இருக்குது. ரொம்ப வெயில், வீட்டிலே இருக்க முடியல. நல்லா எந்த சாப்பாடுமே நம்மளால் சாப்பிடவும் முடிய மாட்டேங்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு க்ரீமியாக ஒரு தயிர் சாதம் செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்லாம். இதுக்கு சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு வறுவல், அப்படி இல்லைனாக்கா ஒரு நான்வெஜ்ஜில் ஏதோ ஒரு கிரேவி, சுக்கா அந்த மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தயிர் சோறு செய்யலாமா போய் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். தயிர் சாதம் செய்கிறதுக்கு நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் நார்மலான சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்துருக்கிறேன். அந்த 1 டம்ளர் அரிசிக்கு நான் வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொலைய வேக விட்டு 3 விசில் விட்டு இறக்கியிருக்கிறேன். இது ஆடுறதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. மச்சிங்கன்னா தான் நல்லா கொஞ்சம் கொலன்னு வரும். இப்போ இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். செய்யறது ரொம்ப ஈஸிங்க. இது வந்து பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மறுபடி பார்த்துட்டு கூட மறுபடி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சாப்பாட்டில் உப்பு போட்டுருக்குறோம், அதனால் பார்த்து போடுங்க. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி துருவல். ஏன்னா இஞ்சி வந்து நம்ம கட் பண்ணி போட்டோம்னா அந்த குழந்தைங்க சாப்பிடும்போது எடுத்து வச்சாராங்க. அதனால் வந்து நான் வந்து துருவி போட்டிருக்கிறேன். இது கூட வந்து ஒரு 2 பச்சை மிளகாய், சின்ன சைஸ் பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கிறேன். இது கூட வந்து ஒரு அரை கேரட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, இதெல்லாம் ஒன்றா போட்டுக்கோங்க. இது கூட வந்து நான் வந்து பால் ஒரு 200 மில்லி பால் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த பால் ஊற்றிக்கலாம். இதிலே வந்து ஒரு 200 மில்லி தயிர் ஊற்றிக்கணும். நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தயிர் கொஞ்சம் நல்லாவே ஊற்றிக்கோங்க. புளிப்பில்லாத தயிராக ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க. இல்லை நம்ம வந்து கொஞ்சம் காலையில் செஞ்சுட்டு மத்தியானம் சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா ஒரு 2 ஸ்பூன் மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றி பால் நிறையா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு புளிப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ இது கூட நான் வந்து அதே பால் எடுத்த அதே டம்ளர்லேயே 1 டம்ளர் தயிர். இது வந்து ஃப்ரெஷ்ஷான தயிர் தான், புளிப்பில்லாது. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொலையை மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு தாளிப்பு ஒன்று போடலாம். இப்போ வந்து நான் சாப்பாடு வந்து இப்படி பாருங்கள் நல்லா கலந்து வச்சுட்டேன் நான். இப்போ இங்கே வந்து ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதில் கொஞ்சமாக கடுகு, எண்ணெய் நல்லா கஞ்சிச்சு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம், இதெல்லாம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு இந்த சாப்பாடு கலக்கி வச்சுக்கிறேன் பாருங்கள், இதை நான் போட்டுறேன். இதை வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு தயிர் சாதம் ரெடி பண்ணிட்டோம். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம இந்த மாதிரி கூலாக செஞ்சு சாப்பிட்டாதான் உடம்புக்கும் நல்லது, வயிற்றுக்கும் நல்லது. செய்யறது ரொம்ப ஈஸி தான். நம்ம நார்மல் அரிசியிலேயே நம்ம இந்த வந்து செய்யலாம். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சீரக சம்பா அரிசி, பாஸ்மதி அரிசி வச்சுருப்போம். அதில் கூட நீங்கள் 1 டம்ளர் போட்டு இதே மாதிரியே 1க்கு 3 தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து சூடாக இருக்கும்போது மசித்து வச்சுக்கோங்க. அப்போ நல்லா ஈஸியாக மசிக்க வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈக்குவலாக பால் தயிர் கொஞ்சம் முன்ன பின்னா கூட கலந்து நம்ம ஊற்றி தாளிச்சிடலாம். இது உள்ளே போட வேண்டியது வந்து மாதுளம்பழம், வெள்ளரி பிஞ்சு, இப்படி எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெறும் மாதுளம்பழம் மட்டும்தான் மேலே தூவி இருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னங்க தயிர் சோறு இதெல்லாமே கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்றது, நீங்கள் என்னென்ன போட்டிங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை ஆன் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம செய்கிற சமையலை கொஞ்சம் கேர் எடுத்து லவ்வோடு சமைங்க. ரொம்ப சூப்பராக வரும் உங்களுக்கும் சமையல். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.